சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அப்பர் அருள் நெறிமென்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியின் 70வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் 71வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறையின் பழகி சிவந்த பதாம்புயத்தால் பனி மா மதி குழவி திருமுடி கோமலை யாமலை கொம்பு இருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இராங்கேல் உனக்கு என் குறையே, உனக்கு என்ன குறையே அப்படின்னு தன்னுடைய நெஞ்சுக்கே ஆறுதல் அளிப்பதாக இந்த பாடலை அபிராமி பட்டர் பாடி அருளி சேர்க்கின்றார். நிறைவு வரிய பாருங்களேன். இளவுற்று நின்ற நெஞ்சே இராங்கேல் உனக்கு என் குறையே அப்படின்னு சொல்கின்றார். அதாவது இந்த பாடல்ல அன்னையினுடைய அழகை அனுபவித்தார், அவர் தான் உணர்ந்தார் இல்லையா? அந்த அழகில தான் கரைந்து அந்த இன்ப வெள்ளத்தை பாடுகின்றார். அதாவது போன பாடல்ல எம்பிராட்டி தன் பேரழகை என்று முடித்திருந்தார். திருக்கடையூர் தன் பேரழகை, திருக்கடையூர் மற்ற ஆலயங்களில் அன்னையானவள் இருக்கும் அழகை விட திருக்கடையூர் எழுந்து அருள்வருக்கும் அன்னை அந்த அழகுக்கு ஈடே கிடையாது. அதைத்தான் இங்கே ஆரம்பிக்கின்றார். எப்படி? அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அன்னையோட அழகுக்கு ஒப்புமைப்படுத்தி எதையுமே சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது. அழகு என்றால் இப்போ நம்ம உதாரணமாக உலகில் பார்க்கும்போது மயிலுக்கு தோகை அழகு, மானுக்கு கொம்பழகு, உயிருக்கு அறிவழகு என்று சொல்லுவோம். அதுபோல் அன்னைக்கு அந்த அழகெல்லாம் கிடையாது. எப்படிப்பட்ட அழகு? அழகு என்பது 6 வகையாக சொல்வார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள். அதாவது அக அழகு, புற அழகு, உடல் அழகு, ஆன்ம அழகு, வண்ண அழகு, இறை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்துணை அந்த புற அழகு என்பது புகழால் வருவது, அக அழகு என்பது உள் நல்லொழுக்கத்தால் நல்ல அறிவால் வருவது, உடல் அழகு அந்த உடலை சார்ந்து வருவது. இப்படி இந்த 6 அழகியும் ஒருங்கே பெற்றவள் அன்னை. அந்த அன்னையே நினைந்து சக்த வழிபாடு செய்த அபிராமி பட்டர் எப்போதுமே அன்னையே தான் நினைந்து கொண்டிருப்பவர். அவருடைய அன்புக்கு அன்னை தன்னுடைய அழகை அவருக்கு காட்டினாள். அந்த அழகில் தாம் கரைந்து தன்னை மறந்து விட்டார். அவர் தன்னை மறந்த நிலையில் இருப்பவர் அல்லவா? தன்னை மறந்து அந்த அழகை தான் அனுபவித்து அந்த அழகிலேயே கரைந்து பாடி அருள்கின்றார். எப்படி? அன்னையோட அழகு யாரோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாத அழகு. ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அந்த அழகுல தன்னை மறந்து அவருடைய திருவடியை முதலே பாடுகின்றார். எப்படி? அருமறைகள் பழகி சிவந்த அருமறைகள் வேதங்கள். அது அருமையான அரு என்றால் அருமை. வேதங்கள் 4 ரிக்யஜு சாமம் அதர்வனம். இந்த 4 வேதங்கள், இந்த 4 வேதங்களையும் கற்க உதவுவது என்னது? சிக்ஷா, வியாகரணம், நிருக்தம், சந்தஸ், சோதிடம், கல்பம் இல்லையா? இந்த 6ஐயும் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்ற செயல்பாட்டு நெறிகளையும் அத்தனையும் அடக்கியவள் அன்னை. வேதம்தான் சிவபெருமான், வேதத்தின் அம்சம், வேதமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவம் வேறு சக்தி வேறு அல்ல. அத்துணையும் ஒருங்கே பெற்றவள். இனி நம்ம விளக்கமாக பார்க்கலோன்னா திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வரி வரும். ஆவண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்று என்று. அதாவது வேதத்தையே சிலம்பாக கொண்டு, வேதமே சிலம்பாக இருந்து அவள் திருவடியில் ஒலிக்கின்றதாம். வேதம்தான் சிலம்பு. இப்போ இன்னும் நம்ம விளக்கமாக பார்க்கணும்னா போன பாடல் நம்ம பார்த்தோம். அண்ணனுடைய இருப்பிடம் சிந்தாம்னி கிரகம். அது 4 வாயிலே கொண்டது. அந்த 4 வாயில் படிக்கட்டு வேதங்கள் அந்த வேதங்கள் தான் படிக்கட்டு. அந்த அன்னையே நினைந்து வருகும் அடியார்களுக்கு அன்னை இறங்கி அந்த வேதம் என்ற படிக்கட்டில் இறங்கி அருள்பாலிப்பாளாம். அதான் பழகி சிவந்த. ஏற்கனவே அன்னையினிடம் தாமரை மலர் போன்ற சிவந்தது. அப்படி இந்த வேதத்தில் பொருந்தி நடந்து வரும்போது இன்னும் சிவந்த வண்ணமாக செவ்வண்ணமாக இருக்கின்றதாம். அதாவது தாமரை மலர் செவ்வண்ணமானது, மென்மையானது. அந்த தாமரை மலரில் தேன் சுரக்கக்கூடியது. அதுபோல் அந்த அன்னையினுடைய திருவடியே நினைந்துருகும் அடியார்களுக்கு மேன்மை போன்ற அந்த உள்ளத்தை கொடுத்து அந்த அன்பு ஞான சிவஞானத்தை தந்து
சிவஞானத்தை தந்து அந்த அன்பு என்னும் அந்த இதய அந்த குளத்தில் பூக்க செய்ய வல்லது அது அன்னையினுடைய திருவடி. அது சொல்வதற்காகவே அன்னையினுடைய திருவடியை வேதத்தோடு வேதமாக இருக்கக்கூடிய அன்னை தான். அந்த பழகி அந்த வேதத்தோட அந்த நடந்து உயிர்களுக்கு அன்னை நினைந்துருகும் அன்பர்களுக்கு அருள் பாலிக்கு இறங்கி அந்த படிக்கட்டில் வரும்போது அந்த அவளுடைய திருவடி இன்னும் சிவக்கின்றதாம். பழகி சிவந்த பதாம் புயத்தால் அப்படின்னு அன்னையினுடைய திருவடியை பாராட்டிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. திருவடினாலே அடுத்து என்ன திருமுடி இல்லையா? அதை எப்படி சொல்லுகின்றார் பாருங்க. பனை மாமதியின் குழவி திருமுடி. அது பனி என்றால் குளிர்ச்சி, மதி என்றால் சந்திரன். இப்போ நிலவை நம்ம பார்க்கும்போது அது நடுவில் முயல் போன்ற ஒரு கருமை இருக்கும். அதை தான் வடமொழியில் சசாகம் என்று சொல்வார். சசாங்கன் என்றால் சந்திரன். அது முயல் போன்ற அந்த கருமை நடுவில் இருக்கும் இல்லையா? அதைத்தான் இங்கே தமிழ் பனி மாமதி குளிர்ச்சி பொருந்த அந்த சந்திரனை தன்னுடைய முடிய சூடிக்கொண்டு இருப்பவள் பிறை நிலாவை. அதாவது இந்த சந்திரன் தட்சனுடைய சாபத்தால் அழகிழந்து மங்களமற்று ஒளி இழந்து இருந்தது. அன்னையுடைய கருணையை இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படி அழகிழந்த அந்த ஒளி இழந்த சந்திரனின் குற்றத்தையும் பொறுத்து தன்னுடைய சடையில் சூடிக்கொண்டிருந்தா. சிவவேறு சக்தி வேறு அல்ல இல்லையா? செஞ்சடையில் சூடிக்கொண்ட அன்னையின் அதுபோல நாம அன்னையே நினைந்து உள்ளம் அவருடைய நாமத்தை சொல்லி அரட்டுகின்றார்களுக்கு அந்த உயர்ந்த இடத்தில் வைக்க வல்லவள். உயர்ந்த இடம் மேலான நிலைக்கு கொண்டு வர செய்து அவருடைய திருவடியையே நமக்கு காட்ட வல்லவள் யாரு? அன்னை. அவருடைய கருணை இங்கே குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்டு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கோமள யாமலை கொம்பு இருக்க. கோமலாம்பிகை, கோமளவள்ளி என்றெல்லாம் அன்னைக்கு பல நாமங்கள் உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலாம் படிச்சிருப்போம். கோமல அதாவது அதாவது சிவசக்தியின் ரூபத்தை, ஷியாமளா என்ற அந்த வடிவத்தை இங்கு நமக்கு கண்முன் கொண்டு வருகின்றார். ஷியாமளா தண்டேஸ்வரர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது சிவசக்தி இழந்த நிலை. இப்போ நம்ம ஆலயங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த சிவலிங்க திருமணியை நம்ம பார்க்கின்றோம். சிவம் தான் தண்டு கொம்பு இல்லையா? அந்த ஆவடையார் என்பது சக்தி, சிவசக்தி அந்த இணைக்கப்பட்டிருக்கும் கபாலத்தால். சிவ அந்த ஆவடையாரும் லிங்கம் தண்டு இணைக்கப்பட்ட சிவலிங்க திருமேனையே சிறந்த பூஜை. அந்த சிவலிங்கத்தை நினைந்து உருகி வழிபாடு செய்வதற்கு இது அத்துணையும் திருவடியும் கிடைக்கும், திருமுடியும் அன்னை நமக்கு காட்டு அருள்வளிப்பார். சிவலிங்க வழிபாடு, அந்த சிவலிங்க வழிபாட்டை தான் இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். சிவவேறு சக்தி வேறு அல்ல என்ற ஒரு குறிப்பையும் இங்கே நமக்கு கோமலை யாமலை கொம்பு இருக்க. இன்னும் விளக்கமாக பார்க்கணுன்னா, இப்போ ஒரு கொடி வீட்டில் நம்ம கொடி தன்னால் படருமா என்றால் படராது. அதற்கு ஒரு கொம்பு நட்டி வைக்கணும் இல்லையா? அதுபோல் அன்னையானவள் சிவம் என்ற அந்த கொம்போடு பற்றி படர்ந்து இருக்கின்றாள். அப்போ அந்த சிவலிங்கத்தை திருமணி நினைந்து தியானம் செய்பவர்களுக்கு எப்படி அன்னையா தன்னோட படர செய்து அவள் அருளை தந்து சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுவாள். அப்போ நமக்கு அந்த முக்தி என்ற பேரெல்லாம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதைத்தான் இங்கே கோமலை யாமலை கொம்பு இருக்க. சிவலிங்கத்தோடு சிவ சக்தியே இணைந்து அந்த சிவலிங்க வழிபாடு நம்ம செய்யும்போது அபிராமி பற்றும் அந்த சாக்த வழிபாடு, அதான் வழிபாடுலே லிங்க வழிபாடுலே சாக்த வழிபாடு செய்தவர் அவர். சாக்த வழிபாடு என்றால் சிவலிங்க திருமேனி வழிபாடு. அப்படி நினைந்து உருகி வழிபாடு செய்யும்போது நமக்கு அத்துணையும் அனைத்து, அதாவது உயிருக்கு சிவலிங்க வழிபாடு நமக்கு செய்யும்போது உடல்நலம் கிடைக்கும், உயிர் நலம் கிடைக்கும், செம்மை, செறிவு, அப்புறம் தெளிவு, மன தெளிவு, அப்புறம் ஆன்ம விடுதலை இருக்கிறதுலே பேரானந்தம் இல்லையா? அத்துணையும் தரவல்லது சிவலிங்க வழிபாடு. அந்த எல்லா நலன்களையும் தந்து பெருமான்கிட்ட திருவடியில் கொண்டு போய் சேர்க்க வல்லது. இப்படி கோமலை யாமலை உடன் இருக்க நிறைவாக இதை மாதிரி யாராவது பாடியிருப்பாங்களா என்றால் யோசிக்க சொல்லும். அத்துணையும் அருமையான ஒரு வார்த்தை நிறைவாக பாடுகின்றார் பாருங்க. இளவுற்று நின்ற நெஞ்சே இராங்கில் உனக்கு என்ன குறை. இப்படி சிவத்தோடு சக்தி பிணைப்பற இணைந்திருக்கும் இந்த லிங்க வழிபாடு நம்ம செய்யும்போது என்ன வருத்தம், ஏன் வருத்தப்படணும்?
சொல்லிட்டு தன்னுடைய நெஞ்சுக்கே அவர் ஆறுதல் சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஏன்னா ஏன் அபிராமி பட்டர் நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் அபிராமி ஒரு வினா வரும், ஏன் நமக்கு அபிராமி பட்டர் எப்போதுமே அன்னையே நினைந்து சக்த வழிபாடு செய்து கொண்டு இருந்தவர், அவர் ஏன் இப்படி நெஞ்சுக்கு ஆறுதலாக பாடுகிறார் என்று நினைக்கும்போது, பிராரத்த வினை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, அந்த வினையின் காரணமாக உன்னை நான் மறந்து விடுவோனோ, அதாவது திணை பொழுதும் மறந்து விடுவோனோ என்று அப்பர் பெருமான் பாடி அருள் செய்திருப்பது போல கடுகளவு நேரத்தை கூட வீணாக்காமல் விரயம் செய்யாமல் உன்னையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்கின்ற மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பது போல எப்போதும் உன் சிந்தனையிலேயே நான் இருக்க வேண்டும், உன் சிந்தனையின் அழகையை நான் ரசித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பிராரத்த வினையால் அந்த சிறு ஒரு கடுகு அளவு காலத்தை கூட விரயம் செய்யாமல் உன்னையே நினைந்து வாழ வேண்டும் என்று தன்னோட நெஞ்சுக்கு ஆறுதல் சொல்வதாக பாடி அருள் செய்கின்றார். இதே போலயே நம்ம அப்பமூர்த்திகளும் கொண்டிச்செரு பதிகத்தில் பாடி அருள் செய்திருப்பார். 4ஆம் திருமுறையில் 67வது திருப்பதிகத்தில் 9வது பாடலாக வரும். பாலனாய் கழிந்த நாளும், அதில் பாலனாய் கழிந்த நாளும் மேலனாய் கழிந்த நாளும் ஒரு வரி வரும். சொல்லிட்டு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்ட்டு, இந்த நாளெல்லாம் வீண் விரயம் செய்து விட்டேனே, எந்த ஒரு அதாவது காலம் நம்ம கிடைத்திருக்கிற இந்த பொன்னான நேரத்தை விரயம் செய்யாமல் எப்பொழுதும் சிவபெருமானையே நினைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று பாடி அளிச்சிருப்பார். நம்ம அப்பமூர்த்திகளும் பாலனாய் கழிந்த நாளும் பணியாய் கோதையார்த்தம் மேலனாய் கழிந்த நாளும் அப்படின்னு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று பாடி அருள் செய்திருப்பார். அது அப்படியே வீண் விரயம் செய்யக்கூடாது, எப்போதுமே பெருமானை நினைந்து இருக்க வேண்டும் என்று. அது போலவே இங்கே நம்ம அபிராமி பட்டாரும் தன்னுடைய நெஞ்சுக்கே சிறு நொடி கூட உன்னை பிரியாமல் உன்னையே இந்த பிராரத்த வினைக்கு ஆட்பட்டு உன்னை பிரியாமல் உன்னை நினைந்து கொண்டு இருக்க வேண்டும் அன்னே என்று இந்த பாடலில் அவருடைய நெஞ்சுக்கே ஆறுதலாக சொல்வது போல பாடி அருள் செய்கின்றார். ஏன்னா அவர் எப்போதுமே அன்னையை நினைந்து தன்னை மறந்த நிலையில் இருப்பவர் தான் அபிராமி பட்டர். இந்த பாடல் நம்ம படிக்கும்போது நாமெல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலைகள் தான் அன்னையை நினைக்கின்றோம். அப்படி அல்லாது எந்த வேலை செய்தாலும் நம்ம நின்றாலும் இருந்தாலும் கிடைந்தாலும் நினைப்பதனை என்று அருளாளர்கள் சொல்லியிருப்பதை போல எப்போதுமே அன்னையே நினைந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த கலிகாலத்தில் எப்போதுமே அன்னையின் நாமத்தையே நம்ம அறற்றும் போது நமக்கு மன குறைகள் என்பதே வாராது மனம் தெளிவு பெற்று நல் சிந்தனையோடு நல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அவளுடைய திருவடியை பற்றி கொள்கின்ற நமக்கு ஒரு மேலான நிலை கிடைக்கும் என்ற கருத்தை தான் இந்த பாடலில் அபிராமி பட்டர் பதிவு செய்து அருளிருக்கின்றார். நாமும் இந்த பாடலில் காலை மாலை இருவேளையும் மனம் ஒன்றி படித்து தெளிந்து அன்னையை உணர்ந்து அவருடைய திருவடி சேருவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக.